ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஒரு செகண்ட் நான் சொல்றதை இமேஜின் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில நீங்க இந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் பண்ணக்கூடிய முதல் விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் என்ன நடந்துட்டு இருக்குது, வாட்ஸ்அப்ல யார் யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யூடியூப்ல என்ன வீடியோ போயிட்டு இருக்குது, இதுதானே பார்க்க போறோம். பட் வாட் இஃப் கவர்மெண்ட் லீகலா உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை டிலீட் பண்ணிட்டாங்கன்னா, பேஜ்னா பேஜ் கிடையாது, உங்களோட ப்ரொஃபைல கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலா நீங்க சோஷியல் மீடியால இருக்கக்கூடாது, உங்களுக்கு அதுக்கான வயசு இன்னும் வரல, நீங்க வந்து சோஷியல் மீடியால இருக்கக்கூடாது, நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா உங்களை பேன் பண்றோம் அப்படின்னு சொன்னா நாளை காலையில விடிஞ்சு திடீர்னு இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனா இந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஆல்ரெடி ஆஸ்திரேலியாலயும் யுனைடெட் கிங்டம்லயும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் ஆன்லைன் ஃபுல்லாவே இந்தியாவுக்கும் இத கொண்டு வரணும், கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கோர்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. காரணம் என்ன, இது எதனால அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, இது வந்து ஒரு நார்மலான சோஷியல் மீடியா அடிக்டிவ் பா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அதை தாண்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து சோஷியல் மீடியா நல்லதில்ல நிறைய பேர் சொல்லிடுவாங்க, அதனால கவர்மெண்ட் வந்து அதை கம்மியாக்குறாங்க, வயசு வந்து அது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் வைக்கிறாங்கன்னு ஒரு நார்மலா யோசிப்போம். பட் எந்த அளவுக்கு நம்ம மூளைக்கு அது நல்லதில்ல, எந்த அளவுக்கு இந்த டீனேஜர்ஸ்க்கு வந்து பிரச்சனையா அது மாறுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம யுனைடெட் கிங்டமும், அதாவது சாதாரணமா இல்ல, ஒன் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான கண்ட்ரி யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ் கரெக்டா உலகத்தையே ஆட்சி செஞ்ச ஒரு நாட்டுல இப்போ அவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர் 16 டீனேஜர்ஸ்க்கு, அண்டர் 16 இருக்கிறவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா வந்து பேன் பண்ணப்படும். ஆஸ்திரேலியால ஆல்ரெடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதனால என்ன அப்படிங்கறத பக்காவா நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம ஊர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மிஸ் பண்ணிடும். பட் எதையுமே மிஸ் பண்ணாம வேர்ல்டுல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயமும், ரெலவென்ட்டான விஷயமும் பக்காவா சூப்பரா டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் இந்த மாதிரி பயங்கரமான கண்டென்ட்லாம் என்னால உங்ககிட்ட கரெக்டா வந்து சேர்க்க முடியும். அல்கோரிதமும் உங்ககிட்ட கரெக்டா சஜஸ்ட் பண்ணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த விஷயத்துல இருந்து நம்ம வர ஆரம்பிச்சிருவோம். யுனைடெட் கிங்டம்ல வந்து இன்னைக்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. அண்ட் இதுதான் வந்து யூகே ஃபுல்லா பரவலான நியூஸா மாறி இருக்குது. நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், சோஷியல் மீடியா உங்க குரோம்லயோ இல்ல எதுலயோ வந்து யூகே நியூஸ் பேன் அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு இமிடியேட்டா நியூஸ் வரும். பிபிசில இருக்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். த பேன் ஆன் சோஷியல் மீடியா. என்னென்ன சோஷியல் மீடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக், எக்ஸ், இது போக இன்னும் பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. மெயினா இந்த 5 பிளாட்ஃபார்ம் இதுதான் ஆல்மோஸ்ட் யாரா இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடிய மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸா இருக்குல்ல. இந்த மாதிரி மேஜரா இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து இங்க பேன் பண்ணப்படும். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்டர் 16 இருக்கிறவங்களுக்கு. எப்போல இருந்து பாத்தீங்கன்னா 2027 ஸ்டார்ட்ல இருந்து. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா எப்படி இதை செக் பண்ண முடியும்? நம்ம நிறைய பேர் என்ன யோசிப்போம்னா, ஈஸியா அவங்க ஏஜை வந்து செலக்ட் பண்றப்போ அண்டர் 16 இருந்தாங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண வேணாம். அப்படி கிடையாது. ஆஸ்திரேலியால என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் பேண்ட் 16 வயசுக்கு கீழே யாரும் யூஸ் பண்ணக்கூடாது சோஷியல் மீடியா. அதை எப்படி ஆனா சோஷியல் மீடியா என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியா வந்து ஒரு டீனேஜர் யூஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறத அவங்களோட ஸ்க்ராலிங் ஸ்டைல வச்சு அவங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க எப்படி ஸ்க்ரால் பண்றாங்க, அவங்க என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க, அவங்கள பத்தி ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவை பத்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 16 வயசுக்கு கீழே ஒருத்தங்களா இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு பேரு மினிமம் ஏஜ் லா அப்படிங்கறத வந்து ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. SMMA அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியால சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா ஒருத்தங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்கன்னா ஃபேஸ் எல்லாம் செக் பண்றாங்க. நீங்க ஒரு போட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேவா? சோஷியல் மீடியாக்கு அனுப்பணும். அவங்க தேர்ட் பார்ட்டி வச்சு செக் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் வந்து ஒருத்தங்க சோஷியல் மீடியாக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்சு, ஃபேஷியல் ரெகக்னிஷன் வச்சு, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வச்சுட்டு இவங்க உண்மையிலே 16 வயசுக்கு மேல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கூட செக் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் மூலமா எப்படி பார்த்தாலும் ஒரு 16 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் பேன் பண்ணிட்டாங்க. அப்படியே தெரியாம ஓகே ஸ்கூல்ல வந்து திருட்டுத்தனமா போய் யூஸ் பண்ணனும் நினைச்சா கூட பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களை இப்போ ஆஸ்திரேலியால கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. யூகேலயும் அதுக்கான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? ரொம்ப சிம்பிளான ஆன்சர், நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச ஆன்சர் தான். நம்மளோட பிரெயின், நம்மளோட ஹியூமன் பிரெயின் எஸ்பெஷலி இந்த டீனேஜர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா சோஷியல் மீடியா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், நான் எஸ்பெஷலி என்ன எல்லாம் சேர்த்துக்கலாம்ப்பா, சோஷியல் மீடியா வந்த வேவ்லயே வளர்ந்தப்போ நம்மளுக்கு அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது. பட் இப்போ எங்களோட பிரெயின் எல்லாம் ஸ்டடி பண்றப்போ, இந்த ஜெனரேஷனோட பிரெயின் எல்லாம் ஸ்டடி பண்றப்போ சோஷியல் மீடியா கன்சம்ஷன் ஒருத்தங்களோட மூளையை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அவங்க லைஃபை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அது போக அவங்களோட ப்ராக்ரஸ், அவங்க எவ்வளவு படிக்க முடியுது, அவங்களுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம செக் பண்றப்போ சோஷியல் மீடியா எவ்வளவு யூஸ் பண்றோம், ஸ்கிரீன் டைம் எவ்வளவு இருக்கும், இதெல்லாம் வந்து பயங்கரமா நம்ம மூளையை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆகுறதுனால தான் இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆக்ட் எடுக்கிறாங்க. அப்படி என்ன நம்ம பிரெயின்ல அஃபெக்ட் ஆகுதுங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரெயின்ல வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பிரேக். இது வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணுமா வேணாமான்னு அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம். இது போதும், இதுக்கு மேல கன்சியூம் பண்ண வேணாம். ஜென்ரலா நம்ம வந்து இதெல்லாம் டிசிஷன் கரெக்டா கண்ட்ரோல்டு டிசிஷன், இது போதும் அப்படின்னு நிறுத்தி வைக்கக்கூடிய பிரேக் போடக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூளை பகுதியை வந்து நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு 25 வயசு ஆயிடுங்கிறாங்க. அப்போ 25 வயசு வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு காம்பனன்ட் இருக்குது நம்மளோட மூளையில. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஆங்கும்பென்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி. இதை வந்து நம்ம ஒரு ஆக்சிலரேட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பயங்கரமா ரிவார்ட் வேணும், இதுக்கு வந்து வேணும். ஸோ நம்ம மூளை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க கடவுள்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஒரு ஃப்ளோல சொன்னேன், பட் நம்ம மூளை எப்படி டிசைன் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜியோ கடவுளோ ஹூவர் இட் இஸ் யாரா வேணாலும் இருக்கட்டுமே, நம்புறவங்களும் இருப்பீங்க, ஏத்திஸ்ட் இருப்பீங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். பட் பேசிக்கா நம்ம மூளையில வந்து நம்ம எவ்வளோ ஒரு விஷயத்தை அது நம்மளோட இது இருக்குல்ல, ரிவார்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த கேஸ் பெடல் அந்த மாதிரிலாம் சொன்னேன்ல, அந்த பெட்ரோல் ஆக்சிலரேஷன் மாதிரி சொன்னேன்ல, அது வந்து இது பயங்கரமா கன்சியூம் பண்ணணும்னு ஏங்கிட்டு இருக்கும். ஆனா இந்த பிரேக்கிங் சிஸ்டம் தான் நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணும் அப்படிங்கறத ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து டிசைட் பண்ணும். சின்ஸ் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டெவலப் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 25 வயசு வரைக்கும் ஆகுங்கிறதுனால சோஷியல் மீடியால இந்த ஒரு பிராக்டிஸ் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஸ்க்ரால் பண்றோம் கரெக்டா, இப்படி ஒரு டைம் நம்ம ஒரு விஷயத்தை இழுத்து விடுறப்பமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரெயின்ல வந்து டோபமைன் ரிலீஸ் ஆகுதான். ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்ற மாதிரி ஒரு டோபமைன் ஒரு ஹை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்படி நம்ம வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்றப்போ நம்ம என்ன ஒரு போட்டோ பார்த்துட்டு போறோம், இப்படியே போய்கிட்டு எத்தனை தடவை நம்ம இப்படி பண்றோம் ஒரு நாளுக்கு. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன், இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, இப்படி பண்றோம் இப்படி நம்ம வந்து அடுத்தடுத்து ஸ்க்ரால் பண்றது இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மெஷின்லாம் வச்சு வந்து லாட்டரி, இந்த பெரிய இந்த கசினோஸ்லாம் வச்சிருப்பாங்க, இப்படி புடிச்சு இழுக்கிறது, அந்த வந்து ஒரு மாதிரி அடிக்டிவ் சிஸ்டம் டிசைன் பண்ணது. அந்த மாதிரி இந்த ஸ்க்ராலிங் இருக்குல்ல, இது வந்து நம்மள பயங்கரமா அடிக்டிவ் ஆக்கி வச்சிரும். இது வந்து நம்ம மூளையை வந்து கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா பண்ண முடியாத ஸ்டேஜ்ல நம்ம அன்லிமிட்டடா இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பிரெயினை வந்து நம்ம வந்து பயங்கரமா அதோட பிரெயினோட சிஸ்டம் வந்து நம்ம அது ஒரு நார்மல் ஹியூமனா இருக்கிறத விட நம்ம வந்து ஒரு அடிக்டிவா நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி விட்டது அப்படிங்கறது தான் வந்து கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க. அதனால இந்த 16 அப்படிங்கிற ஒரு ஏஜ், அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், 25 வயசு வரைக்கும் நம்ம வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஃபுல்லா டெவலப் ஆகுதுன்னு சொல்றீங்க, அப்போ ஏன் 16 வயசுல டெவலப் பண்ணும், 25 வயசு வரைக்கும் வைக்க வேண்டியதானு யோசிச்சா கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும்ல. ஒருத்தன் வந்து 25 வயசு வரைக்கும் சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணாம திடீர்னு கையில வந்து சோஷியல் மீடியா கொடுத்து இப்போ வேலைக்கு போகுதுன்னு சொன்னா எப்படி பண்ண முடியும்? ஸோ சேலஞ்சஸ் அந்த மாதிரி ரியல் லைஃப் சேலஞ்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப சின்ன வயசுல சோஷியல் மீடியா யூஸ் பண்றது அப்பா அம்மா சில பேர் பெருமையா போட்டுட்டு இருப்பாங்க. நோ, அது நல்லது இல்லை, அது குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை, அவங்க பிரெயின் வந்து அது பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இதன் காரணத்தினால கவர்மெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஆஸ்திரேலியால, யுனைடெட் கிங்டம்ல என்ன டிசைட் பண்றாங்கன்னா, லெட் அஸ் லிமிட் தி ஏஜ் வந்து நம்ம லிமிட் பண்ணுவோம். 16 வயசுங்கிறது இங்க வந்து ஒரு ஜெனரலா ஒரு 16 18 இந்த வயசுலலாம் வந்து அவங்கள வந்து நம்ம சீரியஸா சொசைட்டில வந்து ஒரு ப்ராப்பர் அடல்ட்டா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் கரெக்ட்டா. அதனால 16 வந்து ஒரு பாரா வைக்கிறாங்க. சோ முதல்ல ஆஸ்திரேலியா போன வருஷம் பண்ணாங்க, இந்த வருஷம் யுனைடெட் கிங்டமும் அதை எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து எங்க நாட்டுக்கும் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தி இன்னைக்கு இந்தியன் சோஷியல் மீடியாலே நிறைய கான்வர்சேஷன்ஸ் ஆரம்பிக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா என் குழந்தையும் வந்து எனக்கு தெரியாம போன்ல வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க, நான் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஹிடன் ஃபோல்டருக்குள்ள வந்து இன்ஸ்டாகிராம போட்டு வச்சு யூஸ் பண்றாங்க. நிறைய பேருக்கு ஹிடன் ஃபோல்டர் தெரியாது. அப்பா அம்மா போனை பார்த்தீங்கன்னா அதுல இந்த ஐயோ போட்டு கொடுத்துட்டேனா, பட் ஸ்டில் தப்பு. அதனால நான் சொல்றேன், அப்பா அம்மா போனை பார்க்குறப்போ அதுல வந்து எந்த ஆப்பும் இல்ல, சோஷியல் மீடியா இல்லன்னு நினைப்போம், ஆனா ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா சோஷியல் மீடியாவும் இருக்கும். அப்பா அம்மா போனை வந்து சேஃப்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவெல்லாம் ஹிடனா வச்சு யூஸ் பண்ற கதையெல்லாம் இருக்குது. அது ஹிடன் ஃபோல்டர்னே இல்லாம அது வந்து ஒரு ப்ராப்பரா ஆடியோ ஃபோல்டர் மாதிரி அதுக்குள்ள போய் பார்க்குற மாதிரி தான் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பசங்க ஒழிச்சு வச்சு பார்க்கறது நிறைய இருக்குது. அதெல்லாம் கம்மி பண்ணணும். ஏன்னா அது உண்மையிலே அஃபெக்ட் பண்ணுது. மதன் வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ அந்த மேட்டருக்குள்ள வரேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் த்ரெஷோல்ட் ஷிஃப்ட். அதாவது இன்ஃபினைட் ஸ்க்ரோல் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, பிரைட்டா அப்படி வந்து ஒரு நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம்ல, அந்த சோஷியல் மீடியா பேஜே நீங்க பார்த்தீங்கன்னா உங்க ஸ்க்ரீன்லாம் நல்ல பிரைட்னஸ் வச்சிருப்பீங்க, கலர்ஃபுல்லா நிறைய போஸ்ட் இருக்கும். நம்மளுக்கே 4 போஸ்ட் தாண்டி போறப்போ கலர்ஃபுல்லான போஸ்ட்டை தான் நம்ம கண்ணு பார்க்கும். குழந்தைங்களை சொல்லுவாங்க, நீங்க கோகோமெலன் பார்க்க கூடாது, மற்ற கார்ட்டூன் பாருங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து எந்த ஃபீடு வந்து இருக்குதுலே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கோ அதை தான் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இதையே பார்த்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை, ப்ராப்பர் அடல்ட்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற சில்ட்ரனுக்கு இருக்கிற பிரச்சனையே சொல்றேன். நம்மளே இதுக்கு முன்னாடி நல்ல புக் வாசிச்சிருப்போம், ஆனா இன்னைக்கு உட்காந்து ஒரு புக்கை கண்டினியூஸா வாசிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஒரு பிரைட்டான ஒரு விஷயம் வந்து இப்போ மிஸ் ஆகுது. நம்மளோட ரெகுலர் லைஃப்ல உங்க ஸ்கிரீன் டைம், சும்மா இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்களேன், உங்களோட செட்டிங்ஸ்ல போய் ஸ்கிரீன் டைம் என்னன்னு பாருங்களேன். ஆல்மோஸ்ட் எல்லாரும் பாப்பீங்க, கிட்ட இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. செட்டிங்ஸ்ல போய் பார்த்தா அது வந்துரும், ஆண்ட்ராய்டோ ஐபோனோ. மணிக்கணக்கா ஆன்லைன்ல உட்கார்ந்துட்டு
பார்த்துட்டு இருக்குது. அப்போ இந்த இன்டர்நெட் வேர்ல்டுக்குள்ள இருந்து இதுக்குள்ளே இருந்துகிட்டு வெளியே வரப்போ ரியல் வேர்ல்டு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு புக் வாசிக்கிறது பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஒரு டின்னரை வந்து உட்கார்ந்து ப்ராப்பரா அப்பா அம்மா மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்பா அம்மா குழந்தைங்க மூஞ்ச பார்த்து பேச கஷ்டப்படுறாங்க. அப்பா அம்மாவே இப்போ போன்ல இருக்காங்க. ஒரு காலத்துல குழந்தைங்களை வந்து போன்ல இருக்காதுன்னு சொன்னதை வந்து இப்போ அப்பா அம்மாவை பார்த்து குழந்தைங்க சொல்ல வேண்டியது இருக்குது. நீ தான் என்னை விட போன்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டைல் ஹெலுசினேஷன். இந்த போன்ல வந்து நோட்டிபிகேஷன் வரும் தெரியுமா? சில பேர் லைக்குக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு செகண்ட் அந்த அந்த ஒரு சின்ன வைப்ரேஷன் வரும். இது எந்த அளவுக்கு சில பேரை பாதிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்திருக்காது. ஆனா நம்ம மைண்ட் வந்து அந்த வைப்ரேஷன் வரணும்னு ஏங்க ஆரம்பிச்சு போன் அந்த ஃப்ரிட்ஜை வந்து சும்மா திறந்து பார்ப்போம் தெரியுமா? அந்த மாதிரி போனை வந்து அந்த வைப்ரேஷன் வரலனாலும் வந்த மாதிரியே ஃபீல் பண்ணி அடிக்கடி போன் எடுத்து பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குது. இது வந்து ஒரு டாக்டைல் ஹெலுசினேஷன். அப்போ வராத ஒரு விஷயத்தை ஹெலுசினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூணாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இது யாருக்கோ நடக்கல, நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நம்ம ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, நம்மளும் நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள என்ன தக்காளி தொக்கா நம்மளுக்கும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அப்பா அம்மா சொல்றாங்க. 10 பாயிண்ட் நான் சொன்னேன்ல பிரச்சனைகள் இதனால வருது. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டென்ஷனல் ஃபிராக்மெண்டேஷன். ஓகேவா? 15 செகண்டுக்கு நம்ம வீடியோ பார்த்து 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 இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ராப்பரா ஸ்கிப் பண்ணாம ஒரு விஷயத்தை லாங் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோம் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் ஒர்க் குழந்தைங்களுக்கு, நான் அப்பா அம்மாக்கு சொல்றேன், ஒரு அவங்களுக்கு இருக்கிற ஹோம் ஒர்க் இருக்குல்ல, ரொம்ப நேரத்துக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம பண்ண வேண்டிய ஒரு வேலை. இப்போ சமைக்கிறதுனாலே வந்து நம்ம சமைச்சிட்டே இருக்கிறப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணணும்னு தோன்றது, ஏதாவது ஒன்று சைடில் இருந்து. ஏன்னா 15 செகண்டுக்கு நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு 1 hour வேலை, ஒரு சமைக்கிற வேலையோ இல்ல வந்து ஒரு 1 hour வேலை, ஒரு துணியை மடிச்சு வைக்கிற வேலையோ இல்ல வந்து ஒரு காரை கிளீன் பண்ற வேலையோ, ஏதோ ஒன்று ஒரு டிரைவ் எதுவுமே இல்லாம 1 hour அமைதியா போறது, இது எதுவுமே இருக்க முடியல. we are somehow we are seeking ஒரு attentional fragmentation. நம்மளுக்கு அது கண்டினியூஸா கான்சென்ட்ரேட்டடா பண்ண முடியாம ஃபிராக்மெண்ட் ஆகுதுங்கிறது சொல்றாங்க. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ லைட் இன்டியூஸ்ட் மெலட்டோனின் சப்ரஷன். ஓகேவா? இந்த போன்ல இருக்கிற லைட் இருக்குல்ல, அது ஒரு ப்ளூ லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நைட்டு தூங்க போறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குது. கண்டினியூஸா நீங்க போனை யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ளூ லைட் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? நம்மள அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கிடைக்கிறது, நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டிலையும் பிரச்சனை வந்து நிறைய போனை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்றதுல இருக்குது. அஞ்சாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும், நம்ம மொத்த சிகாடியன் ரிதமையுமே சொதப்பி விட்டுரும். கரெக்டா? போன் வந்து நம்ம நோண்டிக்கிட்டே நைட் ஒழுங்கா தூங்க முடியும், சிகாடியன் ரிதம் அஃபெக்ட் பண்ண போகுது. அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பல்சிவ் சோஷியல் கம்பேரிசன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் நம்ம நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் நீங்க சாப்பிடுறீங்க, இந்த சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு எதை வச்சு சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்ட ஹோட்டல்ல டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத வச்சு, ஆர் இந்த ஹோட்டல்ல நீங்க சாப்பிடக்கூடிய 2 டிஷ்ஷை கம்பேர் பண்ணி, ஒரு விஷயத்தை நீங்க இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி தான் ஒரு விஷயம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு டிசைட் பண்றீங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்கிறப்ப அது நம்மள கான்ஸ்டன்ட்டா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்னா, ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் ரீல், ஏதோ ஒரு மலை மேல ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெரிய ஃப்ளைட் ஜெட்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு பெரிய கப்பல் வச்சிருக்கான்னு இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து நம்மளோட லைஃபை வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில இருந்து கட் ஆஃப் ஆகி கம்ப்ளீட்டா அதோட கம்பேர் பண்ணி நம்ம இருக்கிற வாழ்க்கை ரொம்ப மோசம், நம்ம ஜர்னி நம்மளுக்கு தான் தெரியும், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கோம்னு, நம்மளோட ஜர்னி எவ்வளவு வந்திருக்கோம்னு பார்க்கறத விட்டுட்டு ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வந்து கண்டினியூஸ் உங்களுக்கு சோஷியல் மீடியா தெரிஞ்சிடும், உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கா, அதே மறுபடியும் காமிப்போம். அப்படி காமிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அதோட கம்பேர் பண்ணி நம்ம லைஃபை கம்மியா நினைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. கம்பல்சிவ் சோஷியல் கம்பேரிசன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பிடிச்சதை காமிக்கிறது மட்டும் இல்ல, அது எதை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறதோ அதையும் காமிக்கும். உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் அது காமிக்காது, உங்களுக்கு பிடிக்காததையும் இது காமிச்சா நீங்க என்கேஜ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுன்னா அது காமிக்கும். அதோட கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை வாழ்றது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆறாவது, இது அல்கோரிதம் டிசைட் பண்ணிருக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம என்னைக்கோ நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல. நோ, இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். அதனால தான் இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இதை பேன் பண்றாங்க. 10 பாயிண்ட்ல ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிஷன் ஃபட்டிக். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, நான் சும்மா ஸ்க்ரால் பண்றேன். பட் ஸ்க்ரால் பண்றது சின்ன வேலை கிடையாது, நம்மளுக்கே தெரியாம சின்ன வேலை நினைச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம இம்மர்சிவா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்க்ரால் பண்றப்போ நம்ம எத்தனை டெசிஷன் எடுக்கிறோம்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீடியோ வருது, ஓகேவா? இந்த வீடியோ வந்த உடனே நம்ம முதல்ல எடுக்கிற டெசிஷன் என்ன? இது பார்க்கணுமா வேணாமான்னு ஒரு டெசிஷன். கரெக்டா? நீங்க எடுக்கிறீங்க, ஓகேவா? நீங்க இதை பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி, அது ஒரு டெசிஷன். ரெண்டாவது டெசிஷன் என்ன எடுக்கிறீங்க? இது ஃபுல்லா பார்க்கிறதுக்கு ஒர்த்தா இல்லையா? 5 செகண்ட் பார்த்தோன்னே நீங்க அதுக்குள்ள டிசைட் பண்ணிடுவீங்க, இது ஃபுல்லா பார்க்கலாமா வேணாமான்னு. அப்போ அந்த ரெண்டாவது டெசிஷன் ஃபுல்லா பார்க்கணுமா வேணாமான்னு ரெண்டாவது டெசிஷன் உங்க பிரெயின் எடுக்குது. மூணாவது டெசிஷன் போக போக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, நம்ம லைக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்குது. நாலாவது டெசிஷன் இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா வேணாமான்னு நாலாவது டெசிஷன். அஞ்சாவது டெசிஷன் கமெண்ட் செக்ஷன்ல என்ன இருக்கோ அதோட வந்து அதுக்கு ரிப்ளை யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்க அது கூட நம்ம என்கேஜ் பண்ணலாமா வேணாமான்னு அஞ்சாவது டெசிஷன். ஆறாவது டெசிஷன் அதுக்கு நம்ம லைக் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஏழாவது டெசிஷன் இந்த வீடியோ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. எட்டாவது டெசிஷன் இவ்வளவு நேரம் நம்ம இந்த ரீல பார்த்துக்கிட்டே இருக்கோமே, அடுத்ததுக்கு போலாமா வேணாமான்னு. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு 5-6 செகண்டுக்குள்ள நம்ம ஒரு டைம் ஸ்க்ரால் பண்ணிருக்கோம். அப்ப இவ்ளோ டெசிஷனை வந்து நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம மூளை வந்து டெசிஷன் ஃபட்டிகே வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஒன் டிஜிட்டல் மெமட்டிக் டிசையர். ஓகேவா? அல்காரிதம் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலயே ஹாப்பியான மொமெண்ட்ஸ் மட்டுமே நிறைய காமிக்கும். ஓகேவா? சோ எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து பெர்ஃபெக்ட்டான லைஃபை காமிச்சிரும். நம்மளுக்கு ஆசைகள் இருக்குது, பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து உங்களோட நிலைமையில இருக்கிறவனே சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கான், நீங்க வந்து ஆனா சோகமா இருக்கீங்கன்னு சொல்லி காமிக்கும்.
காமிக்கிறப்போ நம்ம வந்து வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள அகைன் அதே கம்பேரிசன் ப்ராப்ளம் ஒன்று வர ஆரம்பிக்குது. 8th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி கன்சாலிடேஷன் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா, அதாவது நம்மளோட பிரெயினுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு அமைதியான டைம் வந்து மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம கண்டினியூஸா இந்த இன்ஸ்டாகிராம்லயே இருக்கிறப்போ நம்மளோட ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மெமரிஸ்ல இருந்து எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்ம பிரெயினுக்கு அந்த எம்டி டைமே கொடுக்கறதுல என்ன நடந்துச்சுன்னு ரீகால் பண்றதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு, அதை யோசிக்கிறதுக்கு, அதை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம கண்டினியூஸா புதுசா கன்சியூம் பண்ணிட்டே இருக்கிறப்போ நம்ம வந்து மெமரி கன்சாலிடேஷன் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 9வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ராஸ்பெக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஜென்ரலாவே நம்ம ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பழைய படம்லாம் எடுத்து பாருங்களேன். ஒருத்தங்க யோசிக்கிறாங்கன்னா ரொம்ப நேரம் நடப்பாங்க, அப்படியே எதுவும் இல்லாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான டெசிஷன்ஸ், நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம அமைதியா உட்கார்ந்து நடந்து போறப்பமோ, ஒரு அமைதியா ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கப்பமோ, இந்த மாதிரி இல்ல ரொம்ப நேரம் நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கப்பமோ தான் யோசிப்போம். பட் இப்போ அந்த ஒரு டைமே கிடையாது. அப்படி அமைதியா நம்ம ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டோம்னா 11வது நிமிஷம் ஐயோ ரொம்ப நேரமா நம்ம போனை பார்க்காமலே இருக்கோமே, வைப்ரேட் ஆச்சா, யார் என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னு தெரியல, வேகமா எடுத்து பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாத்துறோம். இதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. And 10th லாஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா algorithmic conformity. Algorithm does not just show you what you like. உங்களுக்கு பிடிச்சத மட்டும் algorithm காமிக்கல. It tells your brain what you should want. உனக்கு என்ன வேணும்ங்கறதையுமே வந்து உங்க மூளைக்கு algorithm சொல்லுது. நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் திங்ஸ், லைஃப் ஸ்டைல கிரேவ் பண்ண வைக்குது. பேசிக்கா ஒரே பாயிண்ட் தான், உங்களுக்கு வந்து ஒரு அன்ரியல் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி இதெல்லாத்தையுமே உருவாக்கி விடுறது இதுதான் அப்படின்னு சொல்லுது. And 11th பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது போக 11th ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கோ சேம்பருக்குள்ள நம்மள ட்ராப் பண்ண வைக்கிறது. ஒரு வீட்ல நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பா ஒரு ஒபினியன் சொல்லுவாங்க, அம்மா ஒரு ஒபினியன் சொல்லுவாங்க, அக்கா, தங்கச்சி, அத்தை, மாமா ஒவ்வொருத்தங்க ஒரு ஒபினியன் சொல்லுவாங்க. சேம் அப்ளைஸ் இன் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், நீங்க எங்க போனீங்கனாலும். பட் சோஷியல் மீடியாக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு உலகமே வந்து ஒரு விஷயத்தை சுத்தி ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரீல் நீங்க ஒரு டாபிக் ரிலேட்டடா பார்த்து நீங்க என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா லைக்கோ ஷேரோ திட்ட கூட செய்யுங்களேன். ஆனா அது ரிலேட்டடான டாபிக் வந்து உங்களுக்கு நாள் ஃபுல்லா அப்படியே எக்கோ சேம்பர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு உலகமே இதுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு நம்ம நினைப்போம். ஆனா அது உலகம் கிடையாது. ஆனா நம்மளுக்கு வந்து என்ன எல்லாருமே இத பத்தி பேசுறாங்கன்னு தோணும். ஆனா ஆக்சுவலி ஒரு சின்ன சர்க்கிள் அத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே அத பத்தி தான் உலகமே பேசுதுன்னு நினைக்கும். ஆனா அது ஒரு பபிள். இட் இஸ் ஒரு எக்கோ சேம்பர். இந்த மாதிரி எக்கோ சேம்பர்ஸ் கிரியேட் பண்ணி ரியாலிட்டியோட நம்மள கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த சோஷியல் மீடியானால இத வந்து ஒரு அடல்ட்டுக்கே எவ்வளவு பிரச்சனை. அப்படி இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு, டீனேஜர்ஸ்க்கு இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவங்கள நார்மலா வளர விடுங்க. அவங்க வந்து ஃபுல்லா பிரெயின் டெவலப் ஆகட்டும். அவங்களுக்கு வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகட்டும். அவங்க டெசிஷன் வந்து கம்ப்ளீட்டா நோ சொல்லக்கூடிய ஸ்கில் செட் வரட்டும், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்கில் செட் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம வந்து ரியல் ஏஜோட டேப் பண்றப்போ ஒரு 16 அப்படின்னு முடிவு பண்ணி தான் யூகே இந்த ரூலை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா போன வருஷமே இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அதை சும்மா ஆதார் கார்டு மாதிரியோ இல்லை ஒரு ரேஷன் கார்டு மாதிரியோ ஒரு கவர்மெண்ட் ஐடியா வச்சு மட்டும் பண்ணாம ஆக்சுவலா ஸ்க்ராலிங் பேட்டர்ன், மெட்டாடேட்டா, ஃபேஷியல் ரெகக்னிஷன், பயோமெட்ரிக்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை ஒரு சோஷியல் மீடியா இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா கிட்டத்தட்ட 243 crores இந்தியன் ரூபீஸ் வந்து ஃபைன் போடப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு கவர்மெண்ட்ஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இது ஒரு கண்ட்ரி முதல்ல பண்ணப்போ ஆஸ்திரேலியா பண்ணப்போ வேர்ல்டே திரும்பி பார்த்துச்சு. ஓ என்னப்பா இவங்க ஊர்ல குழந்தைங்களுக்கு சோஷியல் மீடியா கிடையாது இனிமே அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. யூகே இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்லோவா டெவலப்டு கண்ட்ரிஸ் இது பண்ண ஆரம்பிக்க நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்லயும் இதுக்கான குரல் வர ஆரம்பிக்குது. நீங்க என்ன ஏஜ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் பண்ணுங்க. இது தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களோட ஏஜ் பிராக்கெட்ல போடுங்க. ஏன்னா எனக்கு எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாப்போம் கமெண்ட் செக்ஷன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கும் எக்ஸைட்டிங்கா இருக்கும்ல, போய் கமெண்ட் செக்ஷனை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேர்ல்டுல பல பேர் பேசாத டாபிக்கும் நீங்க டீடைலா பக்காவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ற கண்டென்ட் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. இந்த வீடியோ யார்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. Cheers MGs.